வந்து இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். வந்து எங்கள் அப்பா வந்து சர்ஃப் எக்ஸல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்பிக். ஐயோ ஓகே. ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து டிமார்ட் ஷாப்பிங் விலாக் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு ஹால் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். எல்லாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, மளிகை சாமான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் லைக் எப்படி லோஸ்க்கு நிறைய தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கோம். அது ஒன்றொன்னா நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். வந்து எங்கள் அப்பா வந்து சர்ஃப் எக்ஸல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹார்பிக் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த காலன் இருக்குல்ல, இந்த கிளீனிங் அதெல்லாம் காலி அதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில் வாங்கினேன். ஏன்னா கோகோனட் ஆயில் போடுறதுக்கு ஒரு மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். ட்ரை பண்ண போகிறேன். சின்ன வயசில் யூஸ் பண்ணேன், ஆனால் இப்போ யூஸ் பண்ணல. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்ணாடி. அதுக்கப்புறம் இது எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரில. இது கொஞ்சம் காரம் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆயிலெலாம் வாங்கியிருக்கோம். என் அண்ணா வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கான். கார்னியர் மென் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கான். ஓகே, அவன் ஏதோ வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் கைஸ் டிமார்ட்டில் ரொம்ப ஒர்த். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு ஒரு பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்குனதே ஒரு எத்தனை மந்த்ஸ் வந்துச்சு, ஒரு 3 months கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா டிமார்ட்டில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அது கம்ஃபர்ட்டா இது வந்து சர்ஃப் எக்ஸல். ஸோ இதுவும் வாங்கிட்டோம். இதோட பாட்டிலும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஓடோனில் வாங்கினோம். அதுக்கப்புறம் அது இதுவாகிடுச்சு, சரி வேண்டாம் புதுசாக வாங்கலாம்னு வாங்கியிருக்காங்க போல். அப்புறம் அதான் ஹார்பிக் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் கைஸ், இதுவும் ஹேண்ட் வாஷ். இந்த மாதிரி பெரிய பேக்கெட்லாம் நிறைய இருக்கும் டிமார்ட்டில். அது நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. அதுக்கப்புறம் இதே வந்து 2வது வாங்கியிருக்காரு. ஏன் டேடி 2 வாங்கினீங்க? அவர் வந்து 6 மாதத்துக்கு சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டார் இது. ஸோ 2 பெருசும் வாங்கி வந்திருக்காரு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கினேன். சிம்பிள் பிராண்டோட ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 கோகோனட் ஆயில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைசால் அதுவும் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சோப்புக்கு தான் மெயினாக நான் வந்து டிமார்ட் போனதே செய்தேன். அது புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டாக நான் வந்து மெடிமிக்ஸ்க்கு தான் போனேன். மெடிமிக்ஸ் சாண்டில் சோப்பு தான் வாங்கினோம் நாங்கள். அப்புறம் என் அண்ணா வந்து சிந்தால் சோப், அதுக்கப்புறம் வந்து கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் பேஸ்ட்டு எல்லாம் வாங்கியிருக்கான். அண்ட் இது நிவ்யா பாடி லோஷன். லாஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் பெருசு வாங்கினேன். இந்த வாட்டி கொஞ்சம் சோட்டுவாகவே வாங்கியாச்சு. அப்புறம் ரப்பர் பேண்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல். இதெல்லாம் நான் வந்து சரி, எனக்கு வந்து ஆலோவேரா ஜெல் சின்ன வயசுலேருந்து லைக் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் வாங்குறது எல்லாமே ஏடகுடமாக தான் வாங்குறேன். ஒன்று ரொம்ப கெமிக்கல்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பில்கிரிம் பிராண்டோடது, சீக்ரெட் ஆஃப் ஜேஜு ஐலாண்டா. கொரியன் இதுன்னு போட்டிருக்கு. சரி, இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா குட், வெரி குட். அதுக்கப்புறம் என் அண்ணா வந்து சிந்தால் சோப் வாங்கினான். அவன் எப்போவுமே லெமன் ஃப்ளேவர் தான் வாங்குவான். இந்த வாட்டி சார் அதிசயமாக வந்து சிந்தால் சோப் வாங்கிட்டாரு. ஓகே கைஸ், இதுதான் வந்து லைக் ஹோம் எசென்ஷியல்ஸ். எல்லாம் வந்து வீட்டுக்கான தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாடில் நாங்கள் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். சில இதெல்லாம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு புதுசாக இருக்க ஸ்நாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து திரும்பி பேக் உள்ளே வச்சிடலாம். நாளைக்கு வந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அது வந்து இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வரவே ஒரு 9:30 கிட்ட இருக்கோம்னு நினைக்கிறேன். 9:30 9க்கு தான் வந்தோம். அதனால் இப்போ வச்சாலும் டைம் இருக்காது, லேட்டாக தான் ஆகும். அதனால் இது எல்லாத்தையும் வச்சுட்டா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் நான் வந்து எனக்கு முக்கியமாக சோப் வாங்கினேன். அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ். ரெண்டுமே இது சிம்பிள் பிராண்டு. அப்புறம் மாய்ஸ்சரைசிங் ஃபேஷியல் வாஷ்ன்னு ஒன்று வாங்கியிருக்கேன், கைண்ட் டு ஸ்கின். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த பான்ஸ் இது, அப்புறம் பாடி லோஷன். இது 2 மட்டும் வாங்கியிருக்கேன். இது மட்டும் வாங்கியிருக்கேன்.
ஓகே, அடுத்து வந்து ஸ்நாக்ஸ். ஓகேவா, ஸ்நாக்ஸும் வந்து ஓகே கொஞ்சம் நிறைய தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்லிக்ஸ் பர்ஃபினி அண்ணா ஒன்று வாங்கியிருக்கான். இதெல்லாம் எப்போ எடுத்தான்னு தெரில. அப்புறம் வந்து மெயினாக நாங்கள் டிமார்ட் போன காரணம் என்னென்னா வந்து வாட்டர் பாட்டில் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பழசாயிடுச்சு. அதனால 2 வாட்டர் பாட்டில் வாங்கணும், ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று. என் அண்ணா தான் வாங்கியிருக்கான், சூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஹிப்பி நூடுல்ஸ் வாங்கணும். இது வந்து ஹிப்பி நூடுல்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டோம். ஒரு மொத்தமாக ஒரு 3 மந்த்ஸுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஒன்று டார்க் ஃபேண்டசி சாக்கோ ரோல்ஸ்னு ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் 3 பாட்டில். ஏன்னா வந்து நாங்கள் நைட்டு எப்போவுமே தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் தூங்குவோம். அதனால் 3 பேருக்கு ஒரு கலர் நினைக்கிறேன். அண்ணா அப்படி தான் வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து திரும்பி மிஸ்டர் மசில் கிச்சன் கிளீனர் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். இது வந்து லைக் இந்த மாதிரி எண்ணெய் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அடிச்சுட்டு க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். பாலனோட இதுதான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு பாத்ரூம் கிளீனர். இது என்ன ஃப்ளேவர்? லெமன் ஃப்ளேவர். அதான் சொன்னல அண்ணா ஒரு லெமன் ஃப்ளேவர் ஒரு மாதிரி அடிக்டாக இருப்பான் லெமன் இதுக்கு. அதனால் பாத்ரூம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் ஹார்பிக்கும் ஒன்று வாங்கிட்டோம். அது வந்து டாய்லெட் கிளீனருக்கு சேம் டாய்லெட் கிளீனர். இது இந்த மாதிரி ஒரு 4 கிட்ட வாங்கியிருக்கோம். ஏன்னா என் பாத்ரூமில் ஒரு செட் வச்சுப்பேன், அவன் பாத்ரூமில் ஒரு செட் வச்சுப்பான். அதுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டு. என் அண்ணா தான் வந்து இந்த டாபர் ரெட் பேஸ்ட் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்பாலாம் வந்து இந்த கோல்கேட் தான் யூஸ் பண்ணுவோம். நான் பெப்சோடென்ட் யூஸ் பண்ணுவேன், பட் தெரில. ஓகே, இது வந்து எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு, கோகுல் சாந்தால் பவுடர். ஏதோ இந்த மளிகை கடையிலலாம் 1 2ன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி சொல்லின்னு இருக்கேன், ஒரு ஹால் வீடியோ மாதிரி தெரில. அப்புறம் வந்து இந்த வெனிலா கேக் ஒன்று வாங்கியிருக்கான், இங்கிலீஷ் டீ கேக்குன்னு ஒன்று வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மசாலா. மெயினாக இது வந்து காலி ஆயிடுச்சு கைஸ். சாம்பார் பவுடர் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வாங்குறோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் சாம்பாருக்கு சாம்பார் பவுடரே யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் வந்து கரம் மசாலா. இப்போலாம் நான் வந்து லைக் கரம் மசாலா 65 மசாலா. இது வந்து இந்த மாதிரி லைக் சிக்கன்லாம் பண்ணுறோன்னா அதுக்கெலாம் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா நான் 2 பேக்கெட் வாங்கிட்டேன் கைஸ். ஏன்னா அப்பப்போ போய் வாங்கி நிற்க முடியல. லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் சஸ்கா மஸ்கா, ரொம்ப பிடிக்கும் கைஸ் பிஸ்கெட்லேயே. இந்த ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு, நான் அதை காட்டுறேன். ஓகே ஓகே, ஓகே. மெயினாக வந்து எனக்கு இந்த பாப்கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஸோ வந்து இந்த மாதிரி தியேட்டர்லாம் போனால் பாப்கார்ன்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும், பட் எனக்கு பாப்கார்ன் ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து டிமார்ட் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பாப்கார்ன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த ஆக்டிவ் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வாங்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எங்களுக்கு இது கிடச்சிது, என் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து லைக் buy 2 get 1 ஃப்ரீ போல். நீங்கள் டிமார்ட்லலாம் போனீங்கன்னா அந்த லேபிள்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து buy 1 get 1 இருக்குமா, நம்ம ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆனால் இன்னொன்று ஃப்ரீ தான் அங்கே. அதனால் அதை பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து லைக் பேக்காகவே இருந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி நான் வந்து வீடியோ போடுறேன், ஓகேவா, யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் பாப்கார்ன் பட்டர் டிலைட்ன்னு இருக்குது இது. ஓகே, அப்புறம் ஹிப்பி மாதிரியே மேகியும் வாங்கிட்டோம். நாங்கள் மேகியும் வந்து எப்பயாச்சும் லைக் எப்படி ஒரு மாதிரி நைட்டு டின்னர்லாம் அவ்வளோவா செய்யலைன்னா அப்போ வந்து நாங்கள் செஞ்சுப்போம். இதுவுமே லைக் 2 பேக்கெட்டு, ரொம்பலாம் அதிகமாக லைக் அவ்வளோவா சாப்பிடக்கூடாது, அவ்வளோ ஹெல்த்தி இல்லை, நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் என்னைக்காச்சும் ஓகே தான். இதெல்லாம் நாங்கள் வாங்கினோன்னா இதோட ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் திரும்பி டிமார்ட் போவோம். அது வரைக்கும் இது வந்து ஓட்டிக்கலாம், அதனால தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இது நான் வாங்கினேன் கைஸ். ஏன்னா வந்து பாதாம் மிக்ஸ் வந்து லைக் குல்ஃபி செய்யலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து குல்ஃபி வாங்கிட்டு வந்தாரா, குல்ஃபி வாங்கிட்டு வந்தாரா. ஸோ வந்து எனக்கு அது பார்த்தோன்னே நம்மளும் செய்யணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால நான் வந்து பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ்ன்னு ஒன்று வாங்கினேன், MTR பிராண்டு தான். ஸோ இதுவும் வந்து ஒரு நாள் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தேன். திரும்பி ஒரு டப்பா வாங்கியிருக்கோம். சக்ரா கோல்டு டீ பவுடர் இஸ் வெரி எசென்ஷியல். இதில் வந்து இன்னொரு சிக்கன் 65 மசாலா இருந்தது. மொத்தமாக சிக்கன் 65 மசாலாவே நான் 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன்னா எனக்கு வந்து லைக் அப்பப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தான் எடுக்க மாட்டேன், ஒரு 2 ஸ்பூன் to 3 ஸ்பூன்ஸ் தான் எடுத்துப்பேன். அது மீதிலாம் நம்ம வீட்டு மசாலா தான் போடுவேன், எனக்கு அதிகமாக போட்டாலும் செட் ஆகாது. அண்ட் இந்த வந்து பிரிட்டானியா கேக் காபிள்ஸ்ன்னு ஏதோ இருக்குது. இது ஒரு கேக் இருக்குது, வெனிலா மார்பிள் கேக் மாதிரி போல். இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே,
அவ்வளோதான் கைஸ், ஓவர். அண்ட் ஆல்சோ வந்து கீழே வந்து லைக் 2 பன்னீர், அப்புறம் வந்து சீஸ் ஸ்லைசஸ் ஒன்று, அப்புறம் சீஸ் கியூப் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அண்ட் டைரி மில்க் ஒன்று வாங்கினேன். இதுதான் கைஸ் நாங்கள் வாங்கினோம் இன்றைக்கி டிமார்ட்டில். ஓவரால் பார்த்தா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா லைக் ரொம்ப நாளாக ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வச்சுருந்தா இப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதாவது பசிக்கும் போது எதாவது அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாதி எல்லாமே அன்ஹெல்த்தி தான், ரொம்பலாம் சாப்பிட மாட்டோம். நாங்களே என்னைக்காச்சும் வச்சு தான் சாப்பிடுவோம் பொறுமையாக. ஸோ எஸ், இந்த டிமார்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முன்னாடி நான் டிமார்ட் போன விலாகும் பாருங்கள் மறக்காமல். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டிமார்ட் எல்லாம் காமிச்சிருப்பேன், என்னெல்லாம் வாங்கணும், அண்ட் டின்னர் கூட நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி காய்ஸ். ஸோ வந்து நான் வந்து லைக் ரொம்ப பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து நான் முன்னேறிட்டு வரேன். அதனால என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் எனக்கு வந்து லைக் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நானே வந்து லைக் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கிரியேட்டர் மாதிரி நானே வந்து என்னை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லலாம் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா என்னெல்லாம் வாங்குவீங்க அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அதெல்லாம் சும்மா கமெண்ட்டில் ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அது பார்த்தா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, thank you for watching guys. Bye.